18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. எந்த ஒரு இதுமே எதிர்பார்ப்புமே இல்லாம மக்கள் இவருக்கு தேடி வர இது அத்தை வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. என்னடா சொல்றீங்க? அத்தை வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன். என் தலைவர் கால அத்தனை வாட்டி தொட்டு கும்பிடுவோம் ப்ரோ நானு. பாவிகளா, என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? அப்படிதான் தெரியுறீங்க, ஆம்பளைங்களும் அப்படிதான் தெரியுறீங்க. ஆம்பளைங்களும் நாங்களும் போய் பாம்பே போய் ஆபரேஷன் பண்ணி குடுத்து போட்டு நாங்க வந்து நிப்போம் சொல்றீங்க எங்க அண்ணனுக்காக. அப்ப நீங்க லஸ்ட்ல இருக்கீங்களா, வெறியில இருக்கீங்களா அவன் மேல? என்னடா இது ராராவா? தலைவர்ன்ற ஒரு பாசம் இல்லடா. எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா? ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. உங்களுக்கெல்லாம் நாங்க நீங்க குடுக்குற 5000 ரூபாய் வாங்குவோம், அவ்வளவுதான். ஓட்டெல்லாம் யாரும் போட மாட்டாங்க. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. அதை விட இன்னொரு கொடுமை, இவ ஐட்டம்னு போடுறான். ஒரு தேவையாம இவ்வளவு ஐட்டம் போடுறான். ஏண்டா சங்கீத ஐட்டமா இருந்தா ஒண்ணு சுத்தமானவனடா, அவனுக்கு தேவையா போயதனடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அடி மேல அடி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. கழுவு பிரச்சனை இருந்து இழுக்கிறீங்கடா. இன்னும் எவ்வளவுதானே பேசுவீங்க? நீங்க என்ன வேணா பண்ணுங்க, இந்த மனசு எதுக்கெல்லாம் உடஞ்சு போக மாட்டாரு. நாங்க இருக்கிறோம் சப்போர்ட்டா. எங்க அண்ணன் நாங்க ஜெயிக்க போவோம். அவர் வந்து எல்லாரும் எல்லா நிலைமையும் மாறும்னு அவ்வளவு ஆசையோட இருந்தோம். நான் பேசவே கூடாது. நீங்க சொல்றபடி ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் ஒரு தேவை கூட எவன்டா குடும்பம் நடத்துவீங்க? ஒரு தேவையா என்னடா குடும்பம் நடத்துவீங்க? தற்கூரி அதுக்கு என்னப்பா? ரைட் விடு. இந்த இந்த ஒரு காரியா இருப்பா. 2024 ஜெயிச்சிருவாரு. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. பர்சனல் விஷயம் எதுக்கு வெளியில கொண்டு வந்து விட்டு அதை ஏன் இவ்வளவு பெருசு பண்ணி அந்த அவர் பேரை டேமேஜ் பண்றதுனால உங்களுக்கு என்ன வரப்போகுது? யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இன்னைக்குதான் உங்களுக்கு விஜய் தலைவர், நீங்க ரசிகர். ஆனா சங்கீதாவுக்கு 27 ஆண்டுகளா அவங்க வந்து மனைவி. போல தெரிஞ்சுக்க. 1999 விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் திருமணம் நடக்குது. அந்த நேரங்கள்ல விஜயோட படம் எல்லாமே பிளாப். எப்போ? 1998 இருக்கட்டும், 99 இருக்கட்டும், வரிசையா எல்லா படமும் பிளாப். துல்லாமல் துள்ளும் ஒரு படம் மட்டும் தான் அதுல ஹிட். அப்போ இன்னைக்கு நீங்க அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு, அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு நீங்க சொல்றீங்க. அப்ப வரல. அவரை தோல்வி நாயகன்னு சொல்லும் போது, பிளாப் ஹீரோன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களால் ஒதுக்கப்படுற சூழல் உருவாகும் போது, நான் அவர் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க. அது தெரியுமா? அவங்க வந்த பிறகுதான் நிறைய படங்கள் ஹிட் ஆகுது. விஜய்னா வெற்றி நாயகன் அப்படிங்கிற பேரை கொடுத்தது தெரியுமா? குஷி படம். அதுக்கு முக்கியமான காரணம் டைரக்டர் எஸ் கே சூர்யா, ரெண்டாவது காரணம் சங்கீதா. ஏன்னா சங்கீதா தான் இந்த படத்துல நடிகை நல்ல கதையா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்பு வரைக்கும் அவங்க அப்பா சந்திரசேகர் கண்ட்ரோலா இருந்தாரு. நிறைய படம் ஃபிளாப் ஆன காரணம் அப்பா தான். ஏதாவது மொத்த கதை நடிக்க விட்டுறாங்க. சங்கீதா வந்த பிறகுதான் இந்த குஷி படத்தோட கதை நல்லா இருக்கு நடிகன்னு சொன்னாங்க. அந்த படம் பயங்கரமான ஹிட். குஷி, பிரியமானவளே, அதுக்கடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் படம் அதை விட ஹிட், வரிசையா ஹிட். இது எல்லாத்துக்கும் காரணம் இயக்குனரா இருக்கலாம், இவர் நடிச்சிருக்கலாம். ஆனா இந்த படத்துல நடிங்க அப்படின்னு சொல்லி அவரை நடிக்க வச்சது சங்கீதா தான். ஏன்னா இது விஜய் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. உங்க விஜய் தோல்வியில் இருக்கும் போது தேடி வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டான். அவர் ஒரு வெற்றி நாயகன் ஆக்குறதுக்கு சங்கீதா மிக முக்கியமான காரணம். அது உங்களுக்கு தெரியுமா? விஜய்க்கு சங்கீதாவுக்கு திருமணம் நடக்கும்போது நீ தான் பார்த்திருக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க திருமணம் 27 ஆச்சு ஆண்டு. வயசு 20 வயசு தான் இருக்கும். நீ சங்கீதா பத்தி அநாகரிகமா பேசுற. என்கிட்ட வச்சுக்கிட்டா விளக்கு மறுப்பிஞ்சிரும். இன்னொரு கொடுமை என்னன்னா, திமுக பணம் வாங்கிட்டாங்க, திமுகவின் கைக்கூலி அப்படின்னு ஒருத்தன் போடுறான். விஜய்க்கும் சங்கீதாவுக்கு திருமணம் நடக்கும்போது விஜய் எவ்வளவு பெரிய வசதி இருந்தாரோ, விஜய் எவ்வளவு பெரிய போலீஸ் இருந்தாரோ, அதே அளவுக்கு சொத்து உள்ளவங்க தான் சங்கீதா. சங்கீதா ஈழத்து பெண், லண்டன்ல சேர்ந்தவங்க. விஜய்க்கு எவ்வளவு சொத்து இருந்துச்சோ அதுக்கு இணையான சொத்து இருந்துச்சு யாருக்கு? சங்கீதாவுக்கு. அவங்க பெரிய கோடி சொல்றாங்க. நான் போற பக்கம் சொல்றேன், நீ திமுக பணம் வாங்கிட்டேன்ற சங்கீதா பார்த்து. டேய் உள்ள அடிப்படை அறிவு தான் இருந்தா இல்லையாடா? அறிவு கெட்டவனே, மானம் கெட்டவனே, வாயை பாறா, மாடு மாதிரி மின்னுக்கிறியடா. உரைக்குதா இல்லையாடா நான் சொல்றது? ஏதோ உரைக்குதா இல்லையா உனக்கு? இன்னொரு பாயிண்ட் சேர்த்து சொல்றேன். நீ இதுக்கு மேல எனக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்தால் ஆதாரங்களே வெளியிடுவேன், அவங்க பேரையும் 2வது மனுதாரரா குறிப்பிடுவேன் அப்படின்னு சொல்றேன். கிட்டத்தட்ட மிரட்டல் தான். ஆதாரங்கள்ல வச்சிருக்காங்களா? நான் யார்கிட்ட சொல்லாத ஒரு பிரேக் பண்றேன். அவங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி வச்சு இந்த மனுல ஒரு நடிகை பேர் தானே இருக்கு, அதுல 4 நடிகைகள் பேர். கேட்டதுக்கு அப்படி அலறியே பாத்துந்தா என்ன ஆயிரு பண்ணீங்க? அதத்தான் அவன் செய்யலையே. 4 நடிகைகள் பேர் ஆதாரங்களோட இது கூட இருக்க எல்லாம் விஜய் டீம் எப்படி ஆதாரங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாமே பக்கா வச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப டீசென்ட்டா இந்த நடிகை பேர் நமக்கு தெரிஞ்சா கூட, உலகத்துக்கே தெரிஞ்சா கூட அதை கூட பேச வேண்டாம்னு கடந்து போறாங்க. வெளில போன என்ன வெட்டிட்டு வாங்கம்மா. பண்ற அயோக்கியத்தனங்கள்லாம் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கேவலமா இருக்கும். இந்த பாரு நாரிரம் ஒரு பையன் குடும்பம் நடத்த முடியாது, ஒரு சோடா வைக்க முடியாது, தெரிஞ்சுக்க. நான் தான் சொல்றேன்ல, இதற்கு முன்னாடி அவர் குடிபோதையில கடுமையா நானே பார்த்திருக்கேன். நானே ஒரு பப்புல சென்னையில பார்த்திருக்கேன்.
தடுமாற்றத்தின் உச்சத்துல நாளைக்கு வழி தெரியாம பாதை தெரியாம நட்டு போதையில இருந்தாரு. அப்பயும் இவங்க சொல்ற அதே நடிகையும் இவரும் அந்த ஹோட்டல்லே ரூம் போட்டாங்க. ஐயோ இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ, அத நான் பார்த்து போட்டேன்டோ, இத யாராவது கிட்ட நான் சொல்ல வேணும்டோ. நான் பார்த்துருக்கேன் என் கண்ணால. வேணா தைரியம் இருந்தா த்ரிஷாவை எனக்கு டிஃபர்மேஷன் நோட்டீஸ் கொடுக்க சொல்லி எந்த ஹோட்டல் எத்தனை மணிக்கு எங்க பார்த்தா நான் கோர்ட்ல சொல்றேன். அவ்வளவு பெரிய காமவனா நீ? இது ஒரு தங்கமலை ரகசியம்ரா. எதையும் கேக்குறாரா? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் இதுல என்ன ரகசியம்? 2 பேரும் நாளைக்கு ஒரே ரூம்ல தான் போய் அன்னைக்கு நைட்டு தங்கினாங்க நுங்கம்பாக்கத்துல ஒரு ஹோட்டலு. சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி 6 மாசமா 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டீங்க. ஏண்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. பிசிக்கலி மென்டலி ரொம்ப அவங்க பாதிக்கப்பட்டதா சங்கீதா சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அவரை வெளியே இழுத்தாலும் அதே சாக்கடையில போய் விழுந்துட்டு இருந்தாரு. அடே எனக்கு என்ன குறை இருக்குன்னு இந்த கருவாச்சியை கட்டிக்க துடிச்சாரு. கருப்பு நவிதா மாதிரி இருக்கால, அதான் ஐயா கவுந்துட்டாரு. ஆல்சோ இந்த சாக்கடையில இருக்கிற இந்த ட்ரிஷான்ற முதல்ல இவங்க ஃபேமிலிய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சாமி கணக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கல. சாமி ஐயா ஐயா சாமி என்னையா இதெல்லாம், என்ன இதெல்லாம்? இவன் சொல்றதெல்லாம் நெசந்தானா? ஐயா என் தலையில குண்டு தூக்கி போட்டுறாதையா, எங்களை எல்லாம் காக்க வந்தவர் நீ. இவன் சொல்றதால நெசமில்ல சொல்லியா சொல்லியா. என்ன மன்னிச்சிருப்பா, எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கல. ட்ரிஷாவோட ஜல்சா பண்ணாரு. காடு வா வாங்குது, வீடு போகுது, இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா அவனே. சங்கீதா மேல ரொம்ப பல ஆண்டுகளா காண்டு. அவங்க இன்ஸ்டால போடுற அந்த விஜயோட நெருக்கமான போட்டோஸ் எல்லாம் சங்கீதாவை வெறுப்பேத்துறதுக்கு தான். அப்ப இவனோட கள்ளக்காதலா? அடி சண்டால சிரிக்கி, இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார் அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவேன்? ஒருத்தங்க கிடையாது, 2 பேர். நான் நடிகைகள்னு சொல்லி இவரு நடிகைன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அவங்க நடிகைன்னு சில நிறைய இடத்துல வரதே தவிர அவங்க ஒரு நடிகையே சொல்லல, அவங்க 2 நடிகையே சொல்றாங்க. ஓராஞ்சாரம் பார்த்து ஒதுங்கணும் பதமா, பின்ன ஓட தண்ணி மெல்லலாவகமாவும் முதுகத்தை. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. நடிகைன்னு அவங்க சொன்னது ஒருத்தங்க கிடையாது, 2 பேர். நான் நடிகைகள்னு சொல்லி இவரு நடிகைன்னு சொல்லுவாங்க. அது அந்த சம்பவம் சார்ந்த அந்த நடிகைங்கிறாங்க. அதாவது இந்த வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறதோ, புகைப்படங்கள் வெளியிடுறதோ, அந்த தொடர்பை துண்டிச்சுக்கிறேன்னு சொன்னதோ, அந்த இதெல்லாம் வந்து ஒரு நடிகையை சொல்றாங்க. வீட்டுக்குள்ளாரையே ஒரு நடிகையை வச்சு கூட்டிட்டு வந்து குடுத்தனம் நடத்துறாருங்கிறாங்களா, அது வேற நடிகை. நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன், உன் கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாடா? 3 பொண்டாட்டியா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகபட்சம் விஜய் வந்து அந்த இன்னொரு நடிகையோட வீட்டுக்கு தான், அந்த நாய் வளர்க்குற நடிகையோட வீட்டுக்கு தான் போவாரு. ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற கத்துல என்ன போட்டு விட்டு போயிருக்க? வீட்டுக்கு கூட்டு வந்ததுல வீட்டுக்கு கூட்டு வந்த நடிகை சர்ச்சையானது இவங்க தான். தீராத விளையாட்டு பிள்ளைதாங்க, ஆனா ஸ்போர்ட்ஸ்ல இல்ல. உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? சமீபத்தில் திருமணமான நடிகையை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ 2 நடிகைகளையுமே அவங்க மென்ஷன் பண்றாங்க. அதுக்கு உண்டான ஆவணங்களை சப்மிட் பண்றாங்கிறப்ப, இதுக்கு உண்டான எல்லா மெட்டீரியலையும் கொடுக்கறப்ப 2 பேத்தையும் தான் இழுத்து விடுற மணி இருக்கிறாங்க. மொத்தமா நீங்க குடும்பம் ஜெயிலுக்கு போக வேண்டிய விதி இருக்கும்போது அது யார் பார்க்க முடியும்? நிஜ வாழ்க்கையிலே மேல நடிச்சிட்டு எல்லாம் சுத்துவாரு. he needs therapyன்னு கூட இருக்குல்ல அந்த லீகல் நோட்டீஸ்ல. சைக்கோ மட்டும் கிடையாது, he is deluded. ரொம்ப அடல்ட்ரி பண்ற பர்சன், ரொம்ப சங்கீதா முதுகு பின்னாடி நிறைய கேர்ள்ஸோட சுத்தி இருக்கிற பர்சன், நிறைய கேர்ள்ஸ் ஏமாத்தி இருக்கிற பர்சன். மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். விளம்பரத்தை பார்த்து விட்டு விழுந்துடாத ஆத்துக்குள்ள நடனம் ஆடி காட்டிடுவா, மாட்டுக்காத சேத்துக்குள்ள அவ சைனா மேடுமா, இவன் பக்கா ஃப்ராடுமா. யார் அந்த 3 பேரு? ஐயா இவங்களே தெரியாதா? இவங்க தான் நீதி நியாயம் நேர்மைங்கய்யா. யாரு நீதி? ஐயா அவர் தாங்க நீதி. அவரை பார்த்து நீதின்னு சொல்லிட்டு ஒரு 10 செகண்ட் சிரிக்காம இருங்க பாப்போம்.
ஹார்திக் பாண்டியாக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்ற ஒரு நியூஸ் எல்லாருக்குமே பை திஸ் டைம் தெரிஞ்சிருக்கும். சமந்தா, நாக சைத்தன்யா, ஆமீர் கான், பிரபுதேவா, ரித்திக் ரோஷன், கமல்ஹாசன், தனுஷ், ஷிகர் தவான், தீபேந்தர் கோயல், அமலா பால், ஹார்திக் பாண்டியா கடைசியில இந்த லிஸ்ட்ல ஒவ்வொருத்தவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிறப்பமே வந்து இந்தியன் சொசைட்டி ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருக்கு. ஐயோ டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்றோம்ல. இந்த டிவோர்ஸ்க்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பேச போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அது வேற வாயி, இது நார வாயி. மேட்ச் என்ன பிளேயர்னே தெரியாம ஒவ்வொருத்தன் ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்குது. எனக்கு புரியுது, எலெக்ஷன் கிட்ட வந்துட்டு இருக்குது, எல்லாருக்கும் ஓட்டு வேணும், எல்லாரும் மாத்தி மாத்தி மட்ஸ்லிங் பண்ணணும், அழுத்த தூக்கி திரிக்கணும். பட் ஒருத்தங்களோட பர்சனல் லைஃப், ஒரு குடும்பம் வந்து அதுக்கு பலியாகிடக்கூடாது. இது தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட விஷயம். இது இங்க மட்டும் இல்ல, யாருக்கு எந்த தலைவருக்கு நாளைக்கு இது நடந்தாலும் அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணக்கூடாது. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? வர்றப்ப எங்களுக்கு அப்படி போடு மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு வேணும் லோகேஷ் ப்ரோ. இப்பயே நாங்க ஒரு பாட்டு கேட்டேன். ஆமா, ஏன்னா அந்த அப்படி போடு அப்புறம் வந்து அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. நம்ம தலைவன் எவ்வளவு குடும்ப குட்டியோட சந்தோஷமா இருக்கான். நம்மளும் நம்ம பொண்டாட்டியை இப்படிதான்டா பாத்துக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணும். கண்டிப்பா அதனாலதான் நாங்க அஜித் ரசிகன், தல ரசிகன் சொல்லி சுத்தி இருக்கோம். அதே மாதிரி சொல்றேன், எந்த தல ரசிகனும் சப்போர்ட் பண்ண மாட்டான். அஜித் சார் அப்படி ஒரு தப்பு பண்ணிருந்தா உண்மையா என்ன அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. மனைவியை இயக்குவது யாராமா? திமுகவா? என்ன உன் மனைவியை திமுக இயக்குதுன்னா உன் மனைவியை கூட கட்டுப்படுத்த முடியாத நீ எப்படா தலைவனா இருப்ப? வேண்டாம்டா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதரா. நானே விலை வளர்த்து போய் உட்காந்துருக்கேன். கை நடுக்க இன்னும் நிக்கவே இல்லை. எனக்கு உடம்புக்குள்ள என்னென்ன சேதாரமெல்லாம் ஏற்பட்டிருக்கோ தெரியல. சங்குதான் அவளுக்கு, இது தேர்தலோட சங்குதான். நெருப்புடா, இனிமே நீ ரெடிமேடு ராஜிக்கு மீறி பேசாத. 26ல விஜய் வந்து முதலமைச்சர் வருவான்னு சொல்லி இருக்கிறாரு. வந்துருவாரா? என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்க சித்தப்பா, உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸாக பார்ப்பாங்களா? நான் கேட்டது, என்னோட பேர் வந்து தீபஜோதி. நான் தமிழ் துறை படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியத்துவம் நீங்க கேட்டீங்க. நான் யாரு நான் சொல்றேன், இங்க சொல்றதுக்கு என்னோட வாய்ப்பு இது என்னோட தருணம். நான் ஜவ்வாது மலை பழங்குடியினர் பகுதியை சேர்ந்து கல்லூரியில படிக்க வரேன். ஒரு பின்தாங்கிய வகுப்பு நிலை இருந்து இன்னைக்கு நான் ஒரு பட்டதாரியா படிக்க வர காரணம் ஓட்டு. ஏன்னா யார் அரசு என்னென்ன செய்யறாங்களோ அந்த சலுகையில நான் படிக்க வரேன். என் தந்தை வந்து பெரும்பாலும் ஒரு கூத்து வாத்தியார் என்பதால நாடகம் ஆடுவாரு. அவருக்கு பெரிதா அந்த ஓட்டு பத்திலாம் பெருசா புரிதல் இல்ல. கண்ணா இன்னைக்கு ஓட்டு போடுறேன்டா சொல்லி ஓட்டு போட்டு வந்துருவாரு. இப்போ நான் முதல் தலைமுறை என் வீட்டுல பட்டாதாரியா படிக்கும் போது சமத்துவம்னா என்ன, அப்பா யாருக்கு ஓட்டு போட்டா எப்படிப்பா இருக்கும்னு சொல்றேன். இந்த ஜாதி மதம் வேறுபாடு இன்றி இந்த மாதிரி ஓட்டு போடுப்பான்னு நான் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். என்னோட கருத்து எப்படின்னா, சமத்துவத்தையும் மதம் வேறுபாடு இல்லாத, பார்ப்பனர் ஆதிக்கம் இல்லாத யார் ஒருவர் கொள்கையை பேசுறாங்களோ அவங்களுக்கு நான் உண்மையா ஓட்டு அளிப்பேன். இதுதான் என்னோட முதல் ஓட்டா இருக்கும். நன்றி. உங்க பேர் என்ன தங்கச்சி? தீபஜோதி. தீபஜோதிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஏன்னா அப்பா சொல்லி வளர்ந்த பெண்ணை தவிர பெண்ணா ஒரு ஸ்டூடெண்டா அவங்க புரிதல் வந்து அப்பாக்கு சொல்லி கொடுக்கறாங்க. இது பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்கறாங்க. அதுவும் ரொம்ப நம்ம கல்வியினுடைய நோக்கமே அதுதானே ஹாசினி. நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம பயன்படுறது மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா நம்மளுடைய பெற்றோர் அவங்களுக்கும் சேர்த்து சொல்லி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த ஃபீல்ல நான் பாட்டு கேட்டேன். ஆனா அவர் எனக்கு கொடுத்தது, நாங்க இருக்கிறோம் சப்போர்ட்டா, எங்க அண்ணன் நாங்க ஜெயிக்க வைப்போம். 2026 ஜெயிச்சிருவாரு. எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். சினிமா காரியம் நினைச்சு கனவு காணாம எந்திரிச்சு போய் டீயா போடுறா வெண்ண. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சல குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.